பாரு, நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால கேட்குறேன். மற்ற விஷயத்துல எவ்வளோ நாள் வேணாலும் ஒரு பொண்ணை ஏமாத்திடலாம். இந்த விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியல. கஷ்டம் தாங்க. ஆனா அவளை ஏமாத்த வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோமே, என்னங்க பண்றது? பாரு, எனக்கு மீனாவோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. புடவையில தீ பிடிச்சதுக்காக பாட்டி விரதம் இருக்க சொன்னாங்க. ஆனா மீனா ஒரு படி மேல போய் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வரா. இதெல்லாம் நாளைக்கு பொய்ன்னு தெரிஞ்சா, அது ட்ரீட்மெண்ட்காக சொன்ன பொய்யா இருந்தா கூட அவன் மனசு என்ன பாடுபடும்? என் முகத்தை பார்த்து என்ன இப்படி முட்டாளாகிட்டீங்களன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது பாரு? அதுக்காக அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட்ட பாதியிலேயே நிறுத்திடலான்னு சொல்றீங்களா? ஏங்க, அது அதை விட பெரிய பாவம் இல்லையா? பாரு, நான் ட்ரீட்மெண்ட்டை விட்டுறலான்னு சொல்லல. மீனாக்கு தான் புருஷன் மேல இருக்கிற உரிமைய நாம கொடுக்கறதா நினைச்சு மேல மேல சிக்கல அதிகமாக்கிட்டு வரமோன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் பாரு. என்னங்க இது? நீங்களே இப்படி பேசலாமா? எவ்வளவோ பேஷண்ட்ஸ் வாழ்க்கையில வர எவ்வளவோ பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றவர் நீங்க. நம்ம வாழ்க்கையில நாளைக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தா உங்களால அதை சால்வ் பண்ண முடியாம போயிடுமா என்ன? கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியுங்க. நம்பிக்கையா இருங்க. டைம் ஆகுது, நீங்க கீழே போங்க. அப்புறம் மீனா இங்க வந்துட்டாள்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். போங்க. குட் நைட் பாரு. குட் நைட். என்ன மீனா இது? இந்த வகையிலயாவது நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன்னு சந்தோஷப்படுறேன் மாமா. என் பேத்தியால நீங்க எல்லாரும் இன்னும் என்னென்னலாம் கஷ்டம் அனுபவிக்க போறீங்களோ எனக்கு தெரியல. எனக்கு அந்த பையனை கொஞ்சம் கூட பிடிக்கல.
எல்லாம் நம்ம தலையெழுத்து. இப்படி எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. நாகு, பொம்பளைன்னா சகிப்புத்தன்மை வேணும். எதுக்கு தேவையில்லாம நீ அழட்டிக்கிற? இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண போறது பார்வதி. சமையல் ரெடி. பார்வதி அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் எங்க போயிருக்காங்க? இங்கதாம்மா இருந்தாங்க. அம்மா, உங்க மாப்பிளைக்கு வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல? இன்னைக்கு அவருக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு தடவை பார்வதி அக்கா தன்னோட ஹஸ்பண்ட்க்கு வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதா ஞாபகம். ஆமாமா, வத்த குழம்புன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவாரு. உங்க 2 பேரையும் சேர்ந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. தேங்க்ஸ் மீனா. சிவா சார், உங்களை கேட்டு ரேவதின்னு ஒருத்தங்க ஃபோன் பண்ணிருந்தாங்க. அதாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்ட் இல்ல, அந்த ரேவதிய சொல்றா. ஓ, ஹாஸ்பிட்டல் ரேவதியா? இல்ல, நம்ம பேங்க் மேனேஜர் பேர் கூட ரேவதி தானே? அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்படியா? உங்களுக்கு ரேவதியை தெரியாதான்னு நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரிங்க சிவா சார், நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். என்னடா வினோத் அப்படி பாக்குற? டாடி வீட்டுக்கு வந்துட்டாரு. இவர் என் டாடி இல்ல. வினோத், டாடி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாவம், அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காரு. எனக்கு பிடிக்கலன்னா விடுங்களேன் மம்மி. ஏன் கம்பல் பண்றீங்க? ஹாய், என்னடா செல்லம், டாடி மேல கோவமா? எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனை நான் பாக்குறேனா, அதான் என் மேல கோவம். வெளியில எங்கேயாவது கூட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆயிடுவான். He will be all right. சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சிவா, சிவா, வாங்க. என்னாச்சுப்பா? வீட்டுக்கு போல? நீ 6 மணிக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல இருக்கவே மாட்டியேப்பா. லைட் எரிஞ்சிச்சேன்னு ரூம்குள்ள வந்தேன். ஏன், என்னாச்சு? நீங்க முதல்ல உட்காருங்கம்மா. இல்லப்பா, இந்த ரூம்ல உன்னை டாக்டராவே பார்த்து பழகிட்டேனா, உன் முன்னாடி உட்காரத்துக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. அம்மா, நீங்க முதல்ல உட்காருங்க. இல்லனா நானும் நின்னுட்டு தான் இல்ல இல்ல பேசணும். இரு, நான் உட்கார்றேன். நீ சொன்ன மாதிரி நான் உட்காந்துட்டேன்ல, இப்ப சொல்லு, என்னாச்சு? அம்மா, இப்போ புதுசா ஒரு தலைவலி முளைச்சிருக்குமா? என்னப்பா? மீனா பார்வதி கிட்ட ரொம்ப நாளாவே உன் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ம். பார்வதியும் அவ ஃப்ரெண்டு மைதிலிக்கு தெரிஞ்ச ஒரு பையனை
ஹஸ்பண்டா செட் பண்ணி மீனா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா. என்னப்பா சொல்ற? மீனாக்கு நீ புருஷனா நடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். இதுல பார்வதிக்கு வேற எவனோ ஒருத்த புருஷனா நடிக்கிறானா அது இன்னும் கஷ்டமாயிடுமே. அதுவும் இப்ப வாயும் வயிறுமா இருக்கிற சமயத்துல. அதாம்மா, வீட்டுக்கு போய் இஷ்டம் இல்லாம இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீயே மனசு விட்டுட்டா எப்படிப்பா? பார்வதி ஒன்னு நம்பிதானே இந்த மாதிரி காரியத்துல தான் இறங்கியிருக்கா. அவளுக்கு நீ தான் சப்போர்ட்டா இருக்கணும். உங்க வீட்டுல இத்தனை மனுஷங்க இருந்த என்ன, இப்ப நீ வீட்டுக்கு போலேன்னா பாவம் பார்வதி தான் தவிச்சு போய் உட்காந்துருப்பா. அந்த புள்ளைக்கு உன் மேல பாசம் அதிகம்பா. எல்லாம் உன் நல்லதுக்காக நடக்குதுன்னு நினைச்சுக்க. இதனால பார்வதிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ நிம்மதியா வீட்டுக்கு கிளம்புப்பா. அம்மா, இப்படி தைரியம் சொல்றதுக்கு நீங்க எத்தனை வருஷமா என் கூட சுயநினைவோட இல்லைங்கிறது நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்குமா. புள்ளைக்கு அடிபட்டா அம்மாக்கு வலிக்கும்பா. உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு தெரியும். அதான் அம்மா புள்ள பாசங்கிறது. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தைரியமா வீட்டுக்கு போ. அங்க நடக்கிற விஷயங்களை நீ தைரியமா ஃபேஸ் பண்ண. பார்வதிக்கு எந்த கஷ்டமும் வராம நீ பாத்துக்கோ. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. தேங்க்ஸ்மா. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. ம். என்னக்கா இது? இந்த வேலையில நான் பாத்துக்க மாட்டேனா? முதல்ல இந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு என் கூட ரூமுக்கு வாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னு புரியலையா? சிவா சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. உங்களுக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதுக்காக தான். நீங்க வாங்கக்கா. இல்ல இல்ல இதெல்லாம் ஐயோ, அப்படியே நான் இருக்கு, மீனா. பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க இல்ல, வாங்க. இதெல்லாம் கழுவிட்டு வரேன். வாங்கக்கா, ஐயோ மீனா, சொன்ன கேளு. வாங்க. போங்க. அக்கா, நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கங்க. போங்க. ஐயோ, நீங்க ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க? பரவாயில்ல, உட்காருங்க. இல்லைங்க, மீனா தான் என்ன கம்பல் பண்ணி அனுப்பி வச்சாங்க. சாரிங்க. ஐயோ, நான் எதுவுமே கேட்கலையே உங்களை. எதுக்கு சாரி எல்லாம்? பரவாயில்ல, உட்காருங்க. இல்லைங்க, நீங்க கேட்கட்டியும் நான் சொல்றதானே தர்மம். இல்லாட்டி அது அத்துமீறல் ஆயிடும். மீனா தூங்கின உடனே நான் இங்கேருந்து வெளியே போயிடுறேன்.
மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே